ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீட் 2025க்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட், ஃபிசிக்ஸில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரியில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்துலேயும் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஜஸ்ட் 15 days தான் இருக்குது நீட்டுக்கு. நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக மினிமம் டெய்லி 10 hours ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத நினைக்கிறோம். அப்படி பண்ணலைன்னா ப்ளீஸ் ஸ்பெண்ட் மோர் டைம். மினிமம் 10 hours நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறையா மார்க் டெஸ்ட் எடுக்கணும் டெஸ்ட் ரிசல்ட்டில். அதனால தான் உங்களுக்கு நிறையா மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். டோட்டலாக 50 மார்க் டெஸ்ட் இருக்குது. 15 மார்க் டெஸ்ட் 3 hours மார்க் டெஸ்ட் இருக்குது. 35 மார்க் டெஸ்ட் 1 hour மார்க் டெஸ்ட் இருக்குது. லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வித் சொல்யூஷன்ஸோடு இருக்குது. ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்குது டெஸ்ட் ரிசல்ட்டில். ப்ளீஸ் அதை யூஸ் பண்ணுங்கள். ஹோல் சிலபஸ்க்குரிய மார்க் டெஸ்ட் அது எல்லாமே நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டின்ஸ்க்குரிய சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். ஏர்லியர் செஷன்ஸில் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் எது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், கெமிஸ்ட்ரியில் எது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், பாட்னியில் எது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அண்ட் ஜுவாலஜியில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு சாப்டரில் இருந்தும் எவ்வளோ ப்ராபபிள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபிசிக்ஸில் 18 சாப்டர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், கெமிஸ்ட்ரியில் 14 சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ், பாட்னியில் அகெயின் 14 சாப்டர்ஸ், ஜுவாலஜியில் 13 சாப்டர்ஸ். இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இந்த சாப்டர்ஸில் எது இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், எது இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணியிருக்கிறோம். அதில் இருந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட், அதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அரைவ் பண்ணியிருக்கிறோம். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ஸோ ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் பேப்பர்ஸில் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வருது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த இயர் எக்ஸாம் பேட்டர்னில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சேஞ்ச் இன் பேட்டர்னில் என்னென்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது அதையும் அனலைஸ் பண்ணி நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை அரைவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுடைய மெத்தடாலஜியில் நம்ம என்ன அரைவ் பண்ணியிருக்கிறோம்னா, ஃபிசிக்ஸில் இந்த இயர் நீட் 2025 345 questions are very important. For example, if the momentum of a particle is doubled, then its de Broglie wavelength will become what? Next question, minimum energy required to eject an electron from the metal surface is called what? These are important questions. A beam of electrons is accelerated from rest through a potential difference V and then enters a uniform magnetic field at right angles to the beam. This causes the beam to move in an arc of a circle. The radius of this arc is proportional to what? So, இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக 345 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்ஸ் என்டிஏ நீட் போர்ஷன் படி அவங்க சிலபஸ் படி 20 யூனிட்ஸ் இருக்குது. உங்களுடைய 11th 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 35-36 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ நிறையா சாப்டர்ஸ், அவ்வளோ பெரிய சிலபஸில் இருந்து உங்களுக்கு 345 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். Total number of important questions 252 questions arrive பண்ணியிருக்கிறோம். Some examples, rate gas having least ionization energy is what? Second important question, activation energy of any chemical reaction can be calculated if one knows the value of what? Electrons identified with quantum numbers n and l. So இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான questions. இது மட்டும் இல்லை, there are total of 250 questions. அது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த 252 கொஸ்டின்ஸ்லையும் தரவாக இருக்கணும். நெக்ஸ்ட் பாட்னி, total number of important questions 186.
Some examples: inhibition of succinic dehydrogenase enzyme by malonate is a classical example of what? Second question: out of 36 ATP molecules produced per glucose molecule during respiration. So 4 options, அதில் என்ன நீங்கள் select பண்ணணும்? If a tissue has at a given time 1024 cells, how many cycles of mitosis had the original parental single cell undergone? So இந்த மாதிரி 186 questions உங்களுக்கு டோட்டலாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Zoology important questions, total number of important questions 217. Some examples: in a mammalian eye, the fovea is the center of the visual field where. So 4 ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் எது கரெக்ட் ஆப்ஷன்னு. Which one of the following pairs correctly matches a hormone with a disease resulting from its deficiency? So hormone and its deficiency. Third, male and female cockroaches can be distinguished externally through what? So 4 ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 217 questions இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு அரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ளீஸ் நோட், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன். நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸை லேர்ன் பண்ணிக்கணும். டெஸ்ட் ரிசல்ட்டில் எப்படி ஹெல்ப் பண்ணுறோன்னா, இதில் டோட்டலாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு 1000 நம்பர்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் நீட் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும். நீங்கள் neet.testwizard.in அப்படின்ற வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ஜஸ்ட் 999 rupees கொடுத்து என்ரோல்மெண்ட் பண்ணிக்கோங்க. இது 1 year உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேலிடிட்டி இருக்கும். இந்த 1 yearல நீங்கள் என்ன மாதிரி மார்க் டெஸ்ட், என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், நாங்கள் அதில் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நிறையா உங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். இந்த எல்லா கொஸ்டின்ஸுக்கும் சொல்யூஷன்ஸும் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்துடும், டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அந்த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே கொஸ்டின் வருமாங்கிறது டவுட்ஃபுல், பட் கான்செப்சுவலி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன வேரியேஷன் இருந்தாலும் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிடலாம் நீட் எக்ஸாமில். இந்த டோட்டல் 1000 questions நீங்கள் படிக்கிறதுக்கு மினிமம் 17 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஹார்ட்லி 15 days தான் இருக்குது பெர் டே. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கிற வரைக்கும் ஒரு 1 week போதும் உங்களுக்கு. பட் இம்மீடியட்டாக என்ரோல் பண்ணுங்க, இம்மீடியட்டாக இந்த கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா இதில் உள்ள questions are very very high chance of coming in the NEET exam. ஸோ நீங்கள் வந்து இந்த questions, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயும் தரோவாக இருக்கணும். ப்ளீஸ் என்ரோல் ஆன் neet.testwizard.in டுடே itself. இன்றைக்கே என்ரோல் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.